இது வந்து கண்டினியூ இல்லை, இதான் இப்போ ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள். இது வந்து கோயிலுக்கு வந்து காப்பு கட்டுறது. இன்னொரு காசை பிடிப்பாங்க சொல்லணும்னா போன வருஷம் வீடியோ வந்து நாங்கள் வந்து போட்டு இருந்தோம். 500 அப்பயே 500 அப்பயே ஒரு உசார் பண்ணிட்டு பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்று தரும்னு விவேகானந்தர் சொல்லல. நான் பேசுறதுல நீ பேசினுக்கிற. சொல்லு கேஞ்சுது மைக் கூட இல்லை. ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மாதவரம் இவர் தான் எங்கள் ஓனரு. திருவிழா ஆரம்பம். இப்போ நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ரீ லட்சுமி அம்மன் கரெக்டாக ரெட்டிங்ஸில் இருக்கிறோம். 7 எல்லையோட காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. சவுண்டு சத்தத்தில் வந்து கேட்காது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து 3வது விளாக் ஒன்று கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். எங்க ஃப்ரெண்டு இவர் தான் எங்களோட ஓனரு. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பந்தாடுறீங்க? ஓனர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவார்ல அவர் தான். எங்களுக்கு ஓனர் இவர் தான். ஹாய் காய்ஸ். இன்னும் சாவலையா நீ? இன்னொரு முக்கியமான ஒரு ஓனரை காமிக்க போறோம். என்னடி சொல்ற? நீ பேசாம இருந்தா நார்மல் தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக கோயில் திருவிழா ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு தான் வந்து அம்மனுக்கு வந்து காப்பு காட்டுறாங்க. நீங்களே பார்ப்பீங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து மண்ணில் துணி ரெடி ஆகிடுவோம். கோயில் ஊர்வலம் வந்துருக்குது. நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். சத்தத்தில் வந்து கேட்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயில் நிர்வாகி காட்டுறோம் சார். யாரா நீ? நல்லா மூஞ்ச பாத்தீங்களா நீங்க? கஞ்சாதார மாதிரியே இருக்கிறான். இவர் பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகி. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவர் தான் எங்களோட ஓனர், எங்க டிரைவர். இவர் வந்து என் வண்டிக்கு டிரைவர். இவரு அண்ணன் வந்து எங்க பாடி கார்டு. எனக்கு 2 பேருக்கு பாடி கார்டு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா கோயில் நிர்வாகிங்க இவங்க. நல்லா காசுலாம் தரலாம் மாட்டாங்க. இன்னொரு காசை பிடிப்பாங்க இவங்க. இப்ப பாத்தீங்கன்னா அன்னதானம் வேற போட்டாங்க. நாங்க அதுதான் போய் சாப்பிட போறோம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவர் வந்து சிரிப்பு தான் ஓனர். எங்க அவர் என்ன வராரு? கேட்க மாட்டேன்.
இப்போ நாங்கள் ஏன் கட் பண்ணி இந்த விலாகை போட்டுனதுன்னா எங்கள் நிர்வாகி இப்போ வந்து எனக்கான பாடி கார்டு வந்து சம்பளத்தை வாங்குறாரு. காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி அவர் வந்து சம்பளம் வந்து கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி அதுல இருந்து டிப்ஸ் வந்து எனக்கு ரிட்டர்னே தராரு, எனக்கு காசு முடியும். இது நான் வாங்கி நான் இவர் வந்து இந்த கோயில் நிர்வாகி இல்லை, இந்த கோயிலுக்கு வந்து நிர்வாகி என்கிட்ட வந்து காசு வாங்கியிருந்தாரு. அது வந்து இந்த கோயில் சாம்பார் அப்ப எனக்கு ஃபங்க்ஷனில் வந்து திருப்பி எனக்கே தராரு. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மை பார்த்தீங்களா? நான் ஒன்று அதில் ஒரு 100 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டாரு. எதுக்குன்னு பார்த்தா இந்த முடியை வேறு வெட்டாரு. இல்ல புரியல. அதில் வந்து எனக்கு மனசு வேறு கஷ்டமாகுது. நான் வந்து இதை வந்து தப்பு சொல்லக்கூடாது. பாத்தீங்களா, இப்பதான் இவரை பத்தி நல்லபடியா பேசியிருந்தேன். 650 தான், 500 அப்பயே 500 அப்பயே ஒரு உசார் பண்ணிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாடி கார்ட்ஸுக்கு வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க யாரும் இதுக்கப்புறம் இவர் யாரோ நான் யாரோ. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீ இப்போ வேலையை பாருப்பா. இப்போ அடுத்த பாடி கார்டுக்கு போய் டக்குன்னு கியூல நில்லு. இப்போ நாங்கள் வந்து ஏன் இதை கட் பண்ணி போகிறோன்னா, இப்போ வந்து அது சாப்பாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கியூவில் நிற்கணும். ஏன்னா முன்னாடி நின்று அடிச்சு தோத்துறாங்க. நிர்வாகி இருந்தால் கூட இதை இவரே எங்களை அடிச்சு தோத்துறாரு. ஏன்னு என்ன இவருக்கே சாப்பாடு தர மாட்டுறாங்க. அப்போ அப்போ கட்ட போகிறேன். பார்த்தீங்களா, நான் வந்து கோயிலுக்கு எதுக்கு வந்துக்கிறேன்னா, இந்த அம்மனோட இந்த அம்மனோட போய் கேட்டோம். இப்போ இதுக்கான பதில் வந்து எங்களோட நிர்வாகி அவர்கள் சொல்ல போறாரு. கேள்வி கேட்டோடனே மூஞ்சி திருப்பிக்கிறாரு, கட்சி மீட்டிங்ல மாதிரி வரு. பாய் சொல்லு பாய். ஃபர்ஸ்ட் இது சாமி பேர் சொல்லணும். அதுக்கப்புறம் இது வந்து எத்தனை எல்லை அதெல்லாம் நீ சொல்லணும். சொல்லியா? இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். இவர் வந்து சும்மா இப்போ நானே சொல்றேன். இந்த கோயிலோட பேரு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி அம்மன். 7 எல்லைக்கு காவல் தெய்வம் இவங்க தான். இவனும் காப்பு காட்டுறான். இவர் ஒரு 10 வருஷத்துல வந்து வளர்ந்துருவான். வளர்ந்துட்டு எங்கேயும் அடிப்பான் போகுது. நாங்கள் வந்து கிளம்புறோம். ஏன்னா நாங்கள் வந்து காசு வாங்கியாச்சு. நாங்கள் வந்து வேற ஒருத்தவங்களை கொடுக்கணும். வேற ஒருத்தவங்க கொடுக்கணும். எங்கள் ஓனர் இன்னொருத்தர் ஓனர் இருக்கிறாரு. அவருடன் முடிவு அடிக்கிறேன். இந்த சேனல் அதான் முடிவு இல்லைடா, கண்டினியூ இல்லைடா. இது வந்து கண்டினியூ இல்லை. இதான் இப்போ ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள். இது வந்து கோயிலுக்கு வந்து காப்பு கட்டுறது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவாக பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ற விளாக நான் வந்து போட்டு இருக்க போகிறேன். ஏன்னா இந்த கோயில் பற்றி சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். எங்களுக்கும் இதில் என்ன சந்தோஷம்னா, நாங்களும் இதில் வந்து பங்கேற்று போகிறோம். இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் சொல்லணும்னா, போன வருஷம் வீடியோ வந்து நாங்கள் வந்து போட்டு இருந்தோம். அதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 11 மாதம், இந்த மாதத்தோடு கணக்கு பண்ணால் 1 வருஷம். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து நைட்டு வந்து கோயிலுக்கு வந்து அம்மனுக்கு வந்து காப்பு காட்டுறாங்க. இங்கே இருக்கிற நிர்வாகிகளும் காப்பு காட்டுறாங்க, நாங்களும் காப்பு கட்டுவோம். ஆனால் ஒரு 3 நாளைக்கு தான் காப்பு கட்டுவோம். அடுத்த வெள்ளி காப்பு. அடுத்த வெள்ளி வந்து காப்பு கட்டுவோம். நாங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போடுவோம். எல்லாரும் நல்லா தாராளமாக பார்க்கணுன்ட்டு நான் வந்து இவன் வேற டிபி வச்சுன்னு போயினேங்கிறான். இந்த வீடியோ வந்து நான் வந்து எங்கள் ஓனரோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட் 2ல வந்து சந்திக்கலாம். நான் தான் உங்களுக்கு ஜீவா.